கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நாளின் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Sacrifice thanksgiving to God. Fulfill your vows to the Most High and call on me in the day of trouble. I will deliver you and honor you. இன்னைக்கு எல்லா மனுஷங்களும் பிரச்சனைன்னு வந்தா ஏதாவது ஒரு கடவுளை தேடி போயிட்டு ஏதாவது ஒரு கடவுள் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி அலைஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உண்மையான தெய்வத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு அன்பின் வசனம்தான் இது. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம் இல்லையா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். 14வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நம்முடைய பொருத்தனைகளில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இது ஒரு காவனன்ட் இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் யூ அண்ட் காட். ஆண்டருடைய சமூகத்துல நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணும்போது, தேவனை நோக்கி நம்ம ஆபத்து காலத்துல கூடும்போது தேவன் அதை நினைத்தருளி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ப்ராமிஸ் வேர்ட் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை நாங்க விமானத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். விமானம் நடு வானத்துல பறந்துட்டு இருக்கும்போ எங்க அம்மா மிகுந்த ஒரு வயிற்று வலியினால அவதிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வலி பெருகி பெருகி எங்க அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல மருத்துவ உதவிகள் இன்றி தவித்து கொண்டு இருக்கும்போது நானும் என் தங்கச்சியும் அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க அம்மாக்கு நீங்க சுகம் கொடுங்க, நீங்க தானே சொன்னீங்கப்பா ஆபத்துல நோக்கி கூப்பிடு அப்படின்ட்டு நானும் என் தங்கச்சியும் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். விமானத்துல இருந்த எல்லா பயணிகளும் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என் மனசுல தோணுச்சு, என் அம்மாக்காக நான் ஒரு பொருத்தனை எடுத்து நான் ஜெபிக்கணும், ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி இந்த வசனத்தை நினைவு கூர்ந்தேன். உடனே அந்த நிமிஷத்துல நான் ஒரு பொருத்தனையோடு ஜெபிச்சேன். பாருங்க, அந்த பொருத்தனை எடுத்த அடுத்த நிமிஷமே எங்க அம்மா சுகமாயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா கர்த்தருடைய கிருபையால அந்த பிரச்சனை திரும்ப வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, இது ஆண்டவரோடு நம்ம செய்த பொருத்தனை. நம்ம பொருத்தனை பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்ட் ஆண்டவரோட நம்ம சைன் பண்ணும்போது ஆண்டவர் அதை நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். ஆபத்தில் அவளை நோக்கி கூப்பிடும் போது அவர் நினைத்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கும் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பிரியமான ஏதோ ஒண்ணு தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் அதை உங்கள்கிட்ட புடுங்கி போடும்படியாக கூட இந்த சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கலாம். பொருத்தனையோடு ஜெபிச்சு பாருங்களேன், கண்ணீரோடு ஜெபிச்சு பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு ரட்சிப்பையும் உங்களுக்கு தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், நீண்ட நாளாக ஜெபித்து பதில் வராத காரியங்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க பொருத்தனையோடு நம்முடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது அதை அவர்கள் பூர்த்தி செய்யவும், நீர் அதை நினைவு கூர்ந்த உடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக உடைய பாதத்திலே மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு மகிமை சாட்சிகளை நாங்கள் எழுப்பைகளுக்கு உதவித்தாங்க. எல்லா துதிகளும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.